குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் இந்த காலை வேளையிலே அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபையின் கரம் இந்த நாள் முழுதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்தட்டும். ஆமென், ஆமென், ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. எங்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எப்பக்கமும் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. வயதாகிக் கொண்டே போகிறது, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா என்கிற ஒரு இருள். வயதாகிக் கொண்டே போகிறது, இனி எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகுமா என்கிற இருள். வயதாகிக் கொண்டே போகிறது, இனி என் வயதிற்கேற்ற ஒரு வேலை கிடைக்குமா என்கிற ஒரு இருள். இவ்வளவு லட்சம் கடனை என்னாலே அடைக்க முடியுமா, இந்த சொற்ப சம்பளத்தை வைத்து இதை அடைக்க முடியுமா என்கிற ஒரு இருள். டாக்டர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு நான் பாரமாகி விடுவேனோ, படுத்த படுக்கையாய் விழுந்து விடுவேனோ என்கிற பயம் என்கிற இருள். இப்படி பல இருள்களின் நடுவில் நீங்கள் வாழலாம். வேலையை விட்டு துரத்த வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிற என் சத்துருக்கள் ஒருவேளை ஏதாவது செய்து என்னை வேலையை விட்டு துரத்தி விடுவார்களோ என்கிற பயம் நிறைந்த ஒரு இருள். என்னுடைய பிள்ளைகளே, இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த இருளை வெளிச்சமாக்க யாராலுமே முடியாது என்று நீங்கள் யோசிக்கலாம். யார் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டு ஏங்கிக் கொண்டும் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். அவர் ஒருவர் மட்டும்தான் உங்கள் இருளை வெளிச்சமே ஆக்க முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களாலே உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றவே முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் தான் உங்களுக்கு வெளிச்சம். எதை வைத்து வெளிச்சத்தை காண்பிக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் நம்முடைய கால்களுக்கு தீபமுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அணு தினமும் வேதத்தை வாசியுங்கள். வேலைக்கு போவதற்கு முன்பு ஒரே ஒரு நிமிடம், எவ்வளவு நேரம் எடுக்கிறோம் புறப்படுவதற்கு, அதில் ஒரு 2 நிமிடத்தை எடுத்து
வேதம் வாசிப்பதற்காக ஒதுக்கி முழங்காலில் நின்று ஆண்டவர் அன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதியை ஜெபத்தோடு கவனமாய் நீங்கள் வாசியுங்கள். நிச்சயம் அந்த நாளுக்குரிய ஒரு வெளிச்சத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்திலே மனதில் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். அந்த நாள் முழுதும் உங்களுக்கு வருகிற அத்தனை இருளும் வெளிச்சமாய் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். இதை தவிர வேறு வழியே இல்லை பிரியமானவர்களே. கர்த்தருடைய வசனம்தான் நம்முடைய இருளிலே நமக்கு பாதை காண்பிக்கிற வெளிச்சம். கர்த்தருடைய வசனம்தான் இருளையெல்லாம் விரட்டி அடிக்கிற வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது கர்த்தருடைய வார்த்தை என்பதை மறந்து போகாதிருங்கள். வேத வசனத்திற்கு இந்த மாதம் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுங்கள். வேதம் வாசிக்காமல் வெளியே செல்லாதிருங்கள். முடிந்தால் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு பேசுகிற அந்த வார்த்தையை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா இருக்கும் போதெல்லாம், வெளியே டிராவல் பண்ணும் போதெல்லாம் உங்கள் இருதயத்திலே நீங்கள் மனனம் செய்து வைத்த அந்த வசனங்கள் எல்லாம் ஒரு முறை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அந்த வசனம் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கட்டும். சந்தோஷத்தோடு நீங்கள் களி கூறுவீர்கள் பிரியமானவர்களே. அனுபவத்தில் சொல்லுகிறேன், வேத வசனத்தின்படியும் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவது கர்த்தருடைய வசனம் மாத்திரமே. அசிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பக்கமும் இருள், என் வாழ்க்கை இருளடைந்து போனதே, இனி என்னால் வாழ முடியுமா, இனி என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியுமா என்று உடைந்து போய் நொறுங்கி போய் எழும்பின அத்தனை பேருடைய இருதயங்களுக்குள்ளும் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஊடுருவி பாயட்டும் சுவாமி. பிள்ளைகளை சூழ இருக்கிற அத்தனை விதமான இருளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வெளிச்சம் உண்டாக கடவுது. இருண்டு கடந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுவதாக. பிள்ளைகள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் துதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீரே எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற தெய்வம். ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.